அனைவருக்கும் வணக்கம். பெஞ்சல் புயல் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மக்களுக்கு மார்ட்டின் குழுமம் சார்பாக நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மார்ட்டின் குழுமம் நிர்வாகி இயக்குனர் திரு ஜோசால்ஸ் மார்ட்டின் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர்கள் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புதுவை சட்டமன்ற உட்பட்ட காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களையும், காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ அவர்களையும், உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர் எம்எல்ஏ அவர்களையும், திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் எம்எல்ஏ அவர்களையும், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விபுலயம் ரிச்சர்ட் எம்எல்ஏ அவர்களையும், யானம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கோலப்பள்ளி ஸ்ரீ நிவாஸ் அசோக் எம்எல்ஏ அவர்களையும், இங்கு வருகை தந்துள்ள பாரதியார் அவர்களையும், இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களுக்கு முன் பெஞ்சல் புயல் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர் பகுதி மக்களின் துயரை துடைக்க மார்ட்டின் குழுமம் சார்பாக நிவாரண உதவிகள் தொடங்கி வழங்கி வருகிறோம். இந்த பகுதி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விதமாக எங்களது மார்ட்டின் குழுமம் சார்பாக இன்று 5 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறோம். இதன் மூலம் 80,000 குடும்பங்களுக்கு பயன்பெறும். பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்களின் இயல்பு நிலை மீட்டெடுக்க உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இயற்கை பேரிடர் காலங்களில் எங்களது பங்களிப்பின் மூலமாக நாங்கள் சார்ந்த இந்த சமூகத்திற்கு செய்யும் தன்னலமற்ற சேவைகளை இதனை கருதுகிறோம். பொதுவாக தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் உதவுவது எப்போதும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே பொதுமக்களுக்கும் பயனாளிகளுக்கும் வகையில் சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இயற்கை பேரிடர் காலங்களில் நம்மை ஆளும் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் என்றும் எங்களது மார்ட்டின் குழுமம் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி கூறுகிறேன். எங்களது மார்ட்டின் குழுமம் சார்பாக தமிழ்நாட்டிற்கும் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு இயற்கை பேரிடர் காலங்களில் நிவாரண நிதி வழங்கி வருகிறோம். இப்போது மட்டுமல்லாமல் இதற்கு முன் வந்த இயற்கை பேரிடர், மழை, வெயில் காலம், நிலை மாற்றங்கள் ஆகிய அனைத்து தருணங்களிலும் எங்களது மார்ட்டின் குழுமம் மக்களுக்கு துணையாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தின் போது ஏறக்குறைய 4 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு கஜா புயல் பாதிப்பை கருத்தில் கொண்டு முதல்வர் நிவாரண நிதியாக 5 கோடி நிதி மற்றும் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருள் வழங்கியிருக்கிறோம். அசாமில் மாநிலம் முதல்வரின் நிவாரண நிதிக்கு ரூபாய் 1 கோடி வழங்கியிருக்கிறோம். சிக்கிம் மாநிலம் முதல்வரின் நிவாரண நிதிக்கு 1 கோடி வழங்கியிருக்கிறோம். கேரளா மாநிலம் முதல்வரின் நிவாரண நிதிக்கு ரூபாய் 25 லட்சம் மற்றும் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறோம். 2020இல் உலகை உலுக்கிய கொரோனா பெருந்தொற்றில் போது 3 கோடி ரூபாய் மதிப்பிலான உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள், 9 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 12 கோடி ரூபாயில் மதிப்பில் வழங்கியிருக்கிறோம். 2003ஆம் ஆண்டில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக 2 பகுதிகளுக்கும் நானே நேரடியாக சென்று 85 லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கியிருக்கிறோம். கடந்த 2024 ஆகஸ்டில் கேரளா மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் வயநாடு நிலச்சரிவு நிவாரண நிதியாக ரூபாய் 2 கோடி நிதியை நான், திரு சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களும் சிந்துஸ்ரீ அவர்களும் வழங்கினோம். கேரளா முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்தித்து வழங்கினோம். எனவே எங்களது மார்ட்டின் குழுமம் இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களோடு மக்களாக நின்றிருக்கிறோம். இனிமேலும் தொடர்ந்து மக்களுக்கு துணையாக நிற்போம் என்று உறுதி கூறுகிறேன்.
நமது சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு, அனைவரும் சிறந்த நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு எங்களின் பணி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே எப்போதும், இப்போ மட்டுமல்ல, எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களது மார்ட்டின் குழும மக்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறி தங்கள் பணி நடுவில் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகின்ற அனைத்து உறவினர்களுக்கும் வருகின்ற தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.